முயற்சிகள் வெல்லும் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான டேஸ்டான தக்காளி உளுந்து சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி உளுந்து சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தக்காளி உளுந்து சட்னிக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லெண்ணெய் எடுத்துருந்தேன் பாருங்கள், அதை இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் நம்ம கடுகு எடுத்துருந்தோம் பாருங்கள், இந்த கடுகை இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு பாருங்கள். இதில் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. இது பெருங்காயம் அதையும் இதில் போட்டுக்கோங்க. உளுந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த உளுந்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். உளுந்து போட்டிருந்தோம், அது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி எடுத்துருந்தோம் பாருங்கள், தக்காளியை இதில் போட்டுக்கோங்க. இது சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாய் அதையும் இதில் போட்டுக்கோங்க. உப்பு இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கருவேப்பிலை இதில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் கைவிடாமல் நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நம்ம தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம், அது நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி இந்த அளவுக்கு நீங்கள் வணக்கணும். நல்லா நம்ம வணக்க தான் இந்த துவையல் நல்லாயிருக்கும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆற வச்சுட்டு அடுத்தது மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நான் அடுத்ததை காட்டுறேன். நம்ம வணக்கின உளுந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வேணுன்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மிக்ஸி ஜாரில் போட்டுருந்தேன் பாருங்கள், அது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இது அடுத்தது நான் தாளிக்கணும். அடுத்தது அதை காட்டுறேன். இப்போ துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள், இந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுத்தது கடுகு உளுந்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை வச்சுருந்தேன் பாருங்கள், கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். கடுகு உளுந்து போட்டிருந்தோம், அது நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துவையில் இதை சுத்தமாக இதில் போட்டுக்கோங்க. நமக்கு சுவையான டேஸ்டான தக்காளி உளுந்து சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.